Hi friends, welcome to Kirthi Veetu Samayal. இன்னைக்கு நம்ம vegetable brinj rice ரொம்ப டேஸ்டியா அது எல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி ரொம்ப ஹெல்தியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நார்மலா இது சென்னை சைடு பயங்கர ஃபேமஸ்ங்க. நான் ஹாஸ்டல்ல இருந்தப்பலாம் அடிக்கடி இந்த ரைஸ் பண்ணுவாங்க. அப்பலாம் நான் நினைப்பேன் இவ்ளோ டேஸ்டா இருக்கே அப்படினு. இப்போ வாங்க உங்களுக்காக அந்த டிஷ் நான் செஞ்சு காட்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கீர்த்தி வீட்டு சமையல் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ இப்போ இது செய்ய தேவையான பொருள் பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு இது பிரிஞ்சி ரைஸுங்கிறதுனால பிரிஞ்சி இலை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. ஸ்டார் பூ 2, மராட்டி மொக்கு 2, கிராம்பு ஒரு 4லேருந்து 5, ஜாவித்ரி கொஞ்சோண்டு, பட்டை ஒரு 4லேருந்து 5 இன்ச்சு பட்டை, கல்பாசி கொஞ்சோண்டு, ஏலக்காய் கொஞ்சோண்டு, சோம்பு உங்களுக்கு தேவைன்னா சோம்பு போடுங்க, சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா விட்டுருங்க. அது ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் நல்லா இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் நான். 2 வெங்காயம், தக்காளி நல்லா பழமாக இருக்கிற தக்காளி இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் அப்படின்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் வெஜிடபிள்ஸ், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த வெஜிடபிள்ஸில் எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, கேப்சிகம்மு, க்ரீன் பீஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். அண்ட் தென் மசாலா பொருள் தயிர் 1 கப், பச்சை மிளகா என்கிட்ட இன்றைக்கி சின்னதாக இருந்ததுனால 6லேருந்து 7 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூனுக்கும் கம்மியான மிளகாத்தூள், மிளகாய் நம்ம அதிகமாக போட்டிருக்கிறதுனால, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், ஃப்ளேவருக்காக நெய் எடுத்திருக்கேன். அண்ட் தென் நம்ம தாளிக்கிற சாதனாலே புதினா கொத்தமல்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவு புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் தேங்காய் பால். இது தேங்காய் பால் வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் நான் இன்றைக்கி 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் பால் பார்த்திங்க அப்படின்னா 1/2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். மீதி 1/2 கப்புக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். அடுத்து இதில் ரொம்ப முக்கியமானது பிரெட் ஸ்லைஸ். நம்ம சாப்பிடும்போது பார்த்துருப்போம் நல்லா பொரிச்சு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ பிரெட் ஸ்லைஸ் நான் ஒரு 3 பிரெட் ஸ்லைஸை இது மாதிரி அந்த ஓரத்தில் இருக்க பிளாக் கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது குக்கர் ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் அண்ட் தென் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த எல்லா பொருளையும் அதில் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. ஆஸ் யூஸ்வல் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். வெங்காயம் இந்த அளவு வதங்கினோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது, முடிஞ்ச அளவு இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, கொஞ்சம் விழுதாகவே அரைங்க. அண்ட் தென் இந்த வெங்காயம் இந்த பகுதி வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கொஞ்சம் ஜூஸியாக நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல உங்களுக்கு ஒரு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லா ஹையில் வச்சு இது ஒரு தொக்கு மாதிரி வதங்குற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் தக்காளி இந்த பதம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்தே அரைச்சதுனால மஞ்சத்தூள் ஆட் பண்ணல, இல்லைன்னா நீங்கள் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இதுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளியை வதக்குங்க. மசாலாவை போட்டு நான் ஒரு கிளறிட்டு எடுத்து வச்சுருந்தேன் பச்சை மிளகா. இதில் காரம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலாலாம் பச்சை வாடை போனதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி ஒரு கிளறிக்கங்க. புளிக்காத தயிராக இருந்தால் கொஞ்சம் நல்லது, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாமே ஹையில் வச்சே செய்யுங்க, அப்போ தான் இது சீக்கிரமாக வதங்கும். ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியில் ஒரு 3/4 பங்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி தான் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரே கொடுக்கும். வெஜிடபிள்ஸ் இல்லைனாலும் புதினா கொத்தமல்லி கம்பல்சரியாக அதில் சேர்க்கணும். இல்லை இது மாதிரி மசாலா இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பட்டாணி, கேரட்,
உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேப்சிகம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதில் நம்ம அப்படியே அதோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து இந்த ரைஸ்குள்ளார இறங்கிரும். இந்த மசாலா எல்லாம் இந்த வெஜிடபிள்ஸ் மேலே நல்லா கோட் ஆகணும். நல்லா இது மாதிரி நல்லா கிளறிக்கிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் ஒரு 1 மினிட் இந்த மசாலாலேயே நல்லா குக் ஆகட்டும். இப்போ இந்த டைமில் நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது சொல்லலை, இது கொஞ்சம் நல்லா ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். ஒயிட் சுகர் இருக்குல்ல, அது ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இதுக்கு. ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காய்கறியெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, மெஷர் பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணியும் இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, உப்பு எப்படி இருக்குது, காரம் எப்படி இருக்குங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த டைமில். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 50% குக் ஆகட்டும். அது வரைக்கும் ஒரு க்ளோஸ் லிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணலாம். இப்போ ப்ரிஸ்டீஜ் கிளிப் ஆன் குக்கர்லேயே இது மாதிரி லிட்டோடு வருது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான குக்கராகவும் இருக்குது. இந்த பக்கத்தில் வெஜிடபிள்ஸ் ஒரு 50% தண்ணியோடு சேர்ந்து வெந்துட்டுருக்கட்டும். சைமல்டேனியஸாக நம்ம இன்னொரு பர்னரில் ப்ரெட்டெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். நிறைய பேர் இதுக்கு டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டோஸ்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ப்ரெட்டு உடனே கருகிரும். இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இந்த ப்ரெட்டு துண்டு எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிறப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அண்ட் தென் சைமல்டேனியஸாக இந்த காய்கறி எல்லாம் தண்ணியில் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணலாம். சிம்மில் வச்சுட்டு போடுங்க, இல்லைனா இந்த தண்ணி கையில் தெளிக்க வாய்ப்பு இருக்குது. ரைஸ் எல்லாம் போட்டு ஒரு கிளறுங்க. ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோ நிறைய இதில் சொல்லியிருக்கேன். பாஸ்மதி ரைஸை மிடில் பார்ட்டில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சைடில் இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. இது நல்லா அரிசியெல்லாம் போட்டாச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பரப்பிக்கோங்க. இதில் நல்லா இந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்காகனா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் இதோட லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால ஒரு விசில் விட்டு ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இதை ஆஃப் பண்ணுறேன். நீங்கள் என்ன ரைஸ் எடுக்கிறீங்களோ உங்களோட ரைஸோட குக்கிங் டைம் பேஸ் பண்ணி இதில் நீங்கள் ப்ரெஷர் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போயிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. சாதம் ஒன்று உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல ப்ரெட்டு, இந்த ப்ரெட்டை இது கூட போட்டு நல்லா ஒரு கிளறுங்க. ரொம்ப கிளற வேணாம், ப்ரெட்டு மேலாவிலே இருக்கட்டும். ரொம்ப கிளறினீங்கன்னா ப்ரெட்டு உடஞ்சி தூளாயிடும். ஏன்னா நம்ம அதை ஷாலோ ஃப்ரை பண்ணியிருந்தாலுமே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. அதனால் நல்லா இந்த ரைஸோட மேலே இப்படி போட்டு ஒரு கிளறிக்கங்க. சில பேருக்கு இது மாதிரி கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்காது. இந்த பிரெட் ஸ்லைஸு கொஞ்சம் சாஃப்டன் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா இந்த ரைஸோடு போட்டு இதை நல்லா கிளறிட்டு நல்லா இது மாதிரி ப்ரெட்டெல்லாம் அடியில் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு கம்மியாக அந்த ஆவியில் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கல்யாண வீட்டு பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டெல்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. ப்ரெட்டு ஒரு வாய் சாதம் ஒரு வாயின்னு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி இதுக்கு சைடிஷாக நாங்கள் ஆனியன் குக்கும்பர் ரைத்தா எடுத்திருக்கேன். நான் இது 2த்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் செய்கிற ரெசிபீஸில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் 2த்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போவுமே கீர்த்தி வீட்டு சமையல் பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.